ஆசம். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட டைரக்ஷன் மியூசிக்ஸ்லாம் எப்படி? அருமையா இருக்குங்க. எந்த குறையுமே சொல்ல முடியாது. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குங்க சார். சூப்பராக இருக்கு சார். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஓகே. ராதிகாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக எல்லாரும் நடிச்சிருக்காங்க. டோட்டலாக நிறைய பேர் வந்து ஆக்டிங் பண்ணி நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் இது. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரிலைங்க சார். சொன்னவே தெரில. நல்லா ரேட்டிங் இருக்கு. எவ்வளவு சார்? ரேட்டிங் 9. ஓகே. ஃபேமிலியாக பார்க்கலாம். ராதிகாவோட ஆக்டிங் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. செம்மையா இருந்துச்சு படம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். இன்றைய தலைமுறைக்கான சூப்பர் சோசியல் மெசேஜ். நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். உண்மையாலுமே அதாவது ரொம்ப சிறந்த படம். அவ்வளோ அருமையா இருந்தது நிஜமாலுமே. சொல் பண்ணி படம் சூப்பரா இருக்கு சார். படம் எப்படிங்க சார்? நல்லா இருக்குண்ணா. டைரக்ஷன் மியூசிக்ஸ்லாம் எப்படி? மியூசிக் அடுத்த சினிமா கமல் சார் பாட்டு தான் வரும். பட் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. போர் அடிக்குதுங்களாங்க? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ராதிகா மேடம் நடிப்பு சூப்பராக இருக்கு. படம் ஓகே. டைரக்ஷன்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எங்கேயாச்சும் போர் அடிக்குது? இல்லைங்க சார், போர் அடிக்குது? போர் அடிக்கல. படம் நல்லா போகுது. படம் சூப்பராக இருந்துச்சு தலைவா. படம் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படம். கல்யாணம் ஆனவங்களும் சரி, கல்யாணம் ஆகாதவங்களும் சரி, கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அப்போ தான் இப்போ பெண்கள் எல்லாருமே மேலே மேலே வரணுன்றதை படத்தை அவ்வளோ அழகாக அருமையாக எடுத்து சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எல்லாரும் வாங்க, கண்டிப்பாக பாருங்கள். படம் நல்லா இருக்கு. படம் செம்மையாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. மஸ்ட் ட்ரைன்னு சொல்ல முடியாது. பெட்டர். நல்ல குவாலிட்டி. சூப்பர் படம். நல்லா இருக்கு. ராதிகாவோட ஆக்டிங் எப்படி? செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன் எப்படி? எல்லா சினிமா பிடிச்சிருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா லேடிஸ் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஜென்ஸும் டைரக்ஷன்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்ல காமெடியா இருந்துச்சு. நல்ல மெசேஜ் உள்ள ஒரு படம். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. எப்படி? ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் மாதிரிலாம் இல்லை, நல்ல நிறைய பேர் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. டைரக்டருக்கு ஒரு வாழ்த்துக்கள். ரேட்டிங் எவ்வளவு சார்? 9. நல்லா இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்காரு. அவருக்கு என்ன சொல்றது? நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நல்ல நல்ல படம் பண்ணணும். நல்ல வாழ்த்து. செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ரேட்டிங் எவ்வளவு? 5 out of 5 கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தலை நிமிர்ந்து நடந்து போகணும்னு எல்லா பொம்பளைங்களும் நினைக்கிற மாதிரியான படம் தான். இன்னொரு பெரியார், இப்ப பெரியார் இல்லாதது, அப்ப பெரியார் சொன்ன கருத்தை மறுபடியும் இன்னும் அழுத்தமா இந்த காலகட்டத்தில் டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் எங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. டைரக்டர் அவரு எப்படி பண்ணியிருக்காரு? பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இது மாதிரி நிறைய எடுக்கணும். மறுபடியும் இன்னும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தைரியமா பெண்கள் வாழும்படியா நல்ல ஒரு கருத்துள்ள படம். பாராட்டணும். உண்மையில ரொம்ப திருப்தி. படம் சூப்பராக இருக்கு. நல்ல மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ராதிகா மேடம் தவிர வேற யாராலையும் இப்படி பண்ண முடியாது. மனோரமா இருந்திருந்தாங்கன்னா அந்த அம்மா பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க இடத்த வந்து இந்த அம்மா நிரப்பியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு படம். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப அருமையா இருக்கு. சூப்பரா இருந்தது. பிடிச்சிருந்ததுங்களா உங்களுக்கு? பொண்ணுங்க ஒரு எல்லாம் ஹேட்ஸ் கண்டிப்பா அப் கொடுங்க. பார்க்கணும். சொல்லு. ஒரு கம்ப்ளீட் இப்படி கொடுக்கணும். சூப்பரா இருந்தது. சொல்லு. எல்லா பொண்ணுங்களும் கண்டிப்பா பார்க்கணும். சொல்லு. Thank you. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. நான் படம் எங்க மாமியாரே அந்த சொன்ன மாதிரி இருந்துச்சு. உண்மையாலுமே எங்க பாட்டி மிஸ் பண்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல அவங்க நான் பார்த்தேன். நான் இருக்குது. நான் பாட்டி அளவுக்கு எனக்கு செஞ்சிருக்காங்க. உண்மையாலுமே இது வந்து எங்க மாமியாரே திரும்பி நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வீட்டுல வயசானவங்க இருக்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து கஷ்டமா இருக்குது. ஆனா அவங்க இல்லைங்கும் போது அந்த வழி அந்த கஷ்டமான இடத்துல தெரியுங்கண்ணா. சூப்பரா இருந்துச்சுங்கண்ணா. உண்மையாலுமே டேரக்டர் இது தாய்க்கல்வி வந்த ராதிகா நடிச்சதுக்கு எல்லாம் சூப்பருங்கண்ணா. ஒரு ஃபேமிலியோட கதையை வந்து ஒரு இதையா ஒரு வயசான உதாசனப்படுத்தாம அது இந்த அளவுக்கு பண்ணது படம் சூப்பர். எங்கேயாச்சும் லாகிங் இருக்குங்களா? நீங்க எல்லாம் சூப்பர். இது ரேட்டிங் எவ்வளவு தரீங்க? ரேட்டிங் என்ன எவ்வளவு நம்பர் சொல்றீங்க? 10க்கு 10க்கு 10 தானா? எங்களை மாதிரி கேர்ள்ஸுக்கு இந்த லாஸ்டா சொன்ன அந்த இது வந்து கருத்து ரொம்ப சூப்பர்னா 10க்கு 10 தான். சூப்பர். நல்லா இருந்துச்சு. ஓகே.
அப்புறம் வேற நம்பருக்கு அங்க பார்த்து சொல்லு. நம்பர் வந்து 10க்கு வந்து 9. 10க்கு 9 நல்லா இருந்துச்சு. அந்த கெட்டப்புக்காகவே வந்து அந்த படத்தை இன்னொரு தடவை பார்க்கலாம் போல இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ராதிகாக்கு அவார்ட் கிடைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ஆப்டா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணியிருக்காரு. அதோட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி தெரியல. எல்லாமே நல்லா இருக்கு. காமெடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. முனிஷ்காந்த் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. சிங்கம் புலி எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. ஃபேமிலி மூவி. இல்ல ஃபேமிலியா பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. அந்த படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல படம் பார்த்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. நல்லா கேர்ள்ஸ் மஸ்ட் வாட்ச். ஆனா ராதிகா மேம் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. எல்லா பார்ட்டிசிபேட்டும் எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் பக்காவா இருக்கு. எங்கேயாச்சும் லேக்கிங் இருக்கு? இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. சூப்பரா இருக்கு படம். ஒரு பெண்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அட்வைஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது படம். நல்லா இருந்தது. பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு thumbs up காமிங்க. Thank you. சூப்பரா இருக்கு. Okay. நல்லா இருக்கு. அதனால உமனுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியை பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இல்லை நேற்று தான் பார்த்தேன். பார்க்கும்போது நிறையா அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு இதில் அவர் சிவகுமார் முருகேசன் சொல்லிட்டு நல்லா சூப்பராக பண்ணுவார்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. அது ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொன்னார். அது படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதே மாதிரி இவங்க ராதிகா மேடம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த வயசுல ஆமாம். ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. பட் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ரோல் கொஞ்சம் தான், பட் ரொம்ப மெயினாக இருக்குது. லேடிஸ்க்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நடுவில் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆன மாதிரி இருந்தது. பட் எண்ணில் வந்து பயங்கரமாக வேறு லெவலில் மாஸ் பண்ணிட்டாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. ரேட்டிங் எவ்வளோ? 10க்கு 9.5. படம் நல்லா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஒரு thumbs up காமிங்க. நல்லா இருக்கு சார். லேடிஸ் எல்லாம் அவசியம் பார்க்க வேண்டிய படங்க. லேடிஸும் தன்னம்பிக்கை வரும். ஒளிமயமான எதிர்காலம் அமையறதுக்கு ராதிகா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சீன் அதுங்க? கடைசி அவங்க காமிங்க. இந்த பெட்லேருந்து கோல்டு செயின்ஸ்லாம் எடுப்பாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி அதில் வந்து நிறைய காமெடி சீன்ஸ் இருந்துச்சு. ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாக நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது? 10க்கு எவ்வளோ தரீங்க? எனக்கு ஒரு 9.8. thumbs up காமிங்க. காய்க்கிறேன். சூப்பரா இருந்துச்சுங்க. சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு. பெண்ணெல்லாம் பார்க்க வேண்டிய படம். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆமாங்க. அவர் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியுதுங்களா? இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் மாதிரி தான் தெரியுது. நல்லா பண்ணியிருக்காரு. இது மியூசிக்லாம் எப்படி இருக்கு? செமையா இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்கு. போர் அடிக்குதுங்களா இது? இல்ல ஒரு இடத்துல கூட போர் அடிக்கல. நல்லா என்டர்டெயின்மெண்டா போச்சு. நல்லா இருந்துச்சு. இது பேசிக்கலி ஃபேமிலி ஓரியன்டட் படம். நல்ல படம். எல்லா எல்டரி பீப்புளுக்கும் பிடிக்கும் இந்த படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் அந்த படத்தை. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா உமனும் பார்க்கணும் இந்த படத்தை. ஓகே, ஒரு மோட்டிவேஷனலான மூவி. ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு ஏற்ற படமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரக்டர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவரோட இது அதாவது இப்போ உள்ள பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எல்லா மக்களும் பார்க்க வேண்டிய படம் இது. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி இருக்கு இந்த மூவி. ஓகே, இது மியூசிக் பேக்ரவுண்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஓகே, எல்லாரும் பார்க்க வேண்டிய மூவி. எங்கேயாச்சும் லேக்கிங் இருக்குங்களா? போர் அடிக்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? இல்லை, அப்படி ஒரு சீனும் இல்லை. நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சு. த்ரூ அவுட் த மூவி நல்லா இருந்தது. பார்க்கலாம் எல்லாரும். ஓகே, எங்கேயாச்சும் லேக்கிங் இருக்குங்களா? எங்கேயுமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம்.